ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் சோல் ஆஃப் கிரிக்கெட். இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, ஆஷஸ் செகண்ட் டெஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு கேபா பிரிஸ்பெயினில். இங்கிலாந்து விசஸ் ஆஸ்திரேலியா. அதோட டே 1 முடிஞ்சிருச்சு. டே நைட் டெஸ்ட் மேட்ச், அதோட ரிவ்யூ அண்ட் என்னோடய தாட்ஸ் அதை பற்றி தான் பேசலான்னு வந்தேன். இங்கிலாந்து பென் ஸ்டோக்ஸ் டாஸ் வின் பண்ணி we are going to bat first mate அப்படின்னு சொன்னார் எடுத்தோடனே. அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஸ்டார் வழக்கம் போல் த மேன் ஆஃப் ஆஸ்திரேலியா, பிங்க் பால் டெஸ்ட்டு அப்படின்னாலே அவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ரெப்புடேஷன் ஆஸ்திரேலியாவில். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே அவரோட பவர் என்னன்னு காமிச்சார். பென் டெக்கெட்டை வந்து ஃபர்ஸ்ட் பால்லே டுக் அவுட் அண்ட் அடுத்த ஓவரில் காட் ப்ரோலி பாப். ஸோ நான் என்ன அதை பார்க்குறப்ப யோசிச்சேன்னா, அகெயின் பேஸ்பால் ஃபெயிலியராக தான் இந்த இன்னிங்ஸும் மாறப்போகுது. தேர் கோன கெட் அவுட் சீப்லியான்ற ஒரு 150 அந்த மாதிரின்னு யோசித்தேன். பட் அந்த பாயிண்டில் தான் ஜாக் க்ராலி அண்ட் ஜோ ரூட் ப்ரூவ் மீ ராங் அப்படின்னு சொல்லணும். ஜோ ரூட் கிட்டேருந்து நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன் தான், ஒரு சென்சிபிள் ஆடுவார்ன்ட்டு. பட் ஜாக் க்ராலியுமே அட்டாக் பண்ணார், பட் மைண்ட்லெஸ் பிரெயின்லெஸ் அட்டாக் இல்லாமல் எந்த பால் அட்டாக் பண்ணணுமோ அந்த பால் அட்டாக் பண்ணி விட வேண்டிய பாலை விட்டு அப்படி ஆடினார். அண்ட் ஜோ ரூட் சொல்லியே ஆகணும் அவரோட இன்னிங்ஸ் பற்றி. 135 ஸ்டில் பேட்டிங் இஸ் தேர். அதில் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு என்ன மேட்டர்னா, லைக் இஸ் இங்கே எல்லா இடத்துலையும் அடிச்சிருக்காரு. இங்கிலாந்து, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாண்டு எல்லா இடத்துலையும் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. பட் ஆஸ்திரேலியாவில் மட்டும் அவருக்கு ஒரு கண்டமாக இருந்திருக்கு. செஞ்சுரியே இல்லை 4 டோரில். இது வரைக்கும் அவரோட ஹையஸ்டே 87 தான், இதே பிரிஸ்பேன் கிரவுண்டில் தான். பட் அந்த ஜிங்ஸை இன்றைக்கி அடித்து ஸ்கோர்ட் அ மெக்னிஃபிஷியன்ட் 100 அகெயின்ஸ்ட் அ டாப் குவாலிட்டி பவுலிங் சைடுன்னு சொல்லியே ஆகணும். ஒரு க்ரூஷியல் டைம், 1 டவுன் ஆஷஸில் ஆல்ரெடி. இந்த மேட்சும் தோற்றா எல்லாம் மொரல் பூஸ்ட் எல்லாமே டவுன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஹீ ப்ரூவ்ட் வை இஸ் த கிரேட்டர் பேட்டர் இன் திஸ் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 135 இஸ் ஸ்டில் பேட்டிங் தேர். 2 க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப்ஸ் போட்டார் அலாங் வித் ஹாரி ப்ரூக் அண்ட் பென் ஸ்டோக்ஸ். ஹாரி ப்ரூக் ஒரு சீப்பான ஷாட் ஆடி அவுட் ஆனார் 31க்கு. பென் ஸ்டோக்ஸ் நல்லா ஆடிட்டு இருந்தார். வாஸ் செட்டிங் அப் ஃபார் அ குட் டோட்டல்ன்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ரன் அவுட், தேவையில்லாமல் ஒரு ரன் எடுக்க போய் ஜாஸ் இங்கிலீஷ் ஒரு பிரில்லியன்ட் எஃபர்ட் இந்த ஃபீல்டு ரன் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பேக் டு பேக் விக்கெட்ஸ் விழுந்துச்சு ஜேமி ஸ்மித்தும் பென் ஸ்டோக்ஸும் 2 ஓவர்ஸில். அண்ட் அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் வந்து நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுத்து ஒரு ஜோ ரூட்டோட ஒரு 40+ ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டார். அப்போ தான் ஜோ ரூட்டும் 100 கம்ப்ளீட் பண்ணார். அண்ட் தென் வில் ஜாக்ஸும் அட்கின்சன் அண்ட் பிரைடன் கார்ஸ் 3 பேரையும் டக்குன்னு விக்கெட் எடுத்துட்டார். 260 வரப்போ ஸ்டாருக்கும் 5 வேறு கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. சரி, ஓகே. பேஸ்பால் வந்துட்டு அப்போது ஒரு 1/2 hour 45 minutes தான் பிளேயில் இருந்துச்சு. நைட்டில் ரொம்ப பேட்டிங் ஆட கஷ்டம். ஓகே, இவங்க டக்குன்னு டிக்ளேர் கொடுத்துருவாங்கலாம் கமெண்ட்ரியில் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க, எக்ஸ்பர்ட்ஸ்லாம். அப்படி தான் நம்மளும் யோசித்தா அதுக்கப்புறம் ஒரு ஆன்ஸ்லாட் நடந்துச்சு. ஜாஃப்ரா ஆர்ச்சரும் ஜோ ரூட்டும் சேர்ந்து. பேஸ்பாலில் இவங்க டிக்ளேர் கொடுத்துருவாங்களான்னு இங்கிலாந்து பார்த்துட்டு, ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா நாங்கள் டைம் ஓட்டுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் ஸ்மித் டாக்டிக்கலாக ஏதோ பண்ணுறேன்ட்டு ஃபீல்டை மாற்றுறது, ஷாட்டில் கொண்டு வராரு, ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு வாங்குறாரு, அடுத்த பால் போங்கன்றாரு. இவங்க என்னடானா அந்த கேப்பில் டக்குன்னு ரன்ஸ் வருது. 30 ரன் 3 ஓவரில் வருது. 43 ரன் 3.5 ஓவரில் வந்துச்சு, கடைசி 3 ஓவரில் நினைக்கிறேன். அந்த மாதிரி டக்குன்னு அடித்து டிக்ளேர் கொடுக்குறோமா வேணாமா. பென் ஸ்டோக்ஸ்லாம், ஜேமி ஸ்மித்லாம் ஒரு பாயிண்டில் ரெடி ஆகிட்டார், க்ளவுஸ்லாம் போட்டு. சரி, இன்றைக்கி ஒரு 4 ஓவர் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் கொடுக்குற மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரன் வரதை பார்த்துட்டு, ஓகே சரி இவங்க ஆடுற வரைக்கும் ஆட்டும், ஸ்கோர் எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்தாலும் நல்லது தான் டீமுக்கு. இந்த நம்ம 10 minutes ஒன்றும் 2 wickets 3 wickets எடுக்க போகிறதுலன்னு எடுத்த முடிவு சென்சிபிள் தான் என்ன பொறுத்தளவு. ஏன்னா இது ஒரு டெஸ்ட் மேட்ச், நாட் T20 ஆர் ODIன்னு சொல்கிற அளவுக்கு. ஸோ வந்துட்டு இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்தவரை நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா ரன்ஸ் இருக்கோ அதை பொறுத்தளவு அட்வான்டேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். அதுவும் டே நைட் டெஸ்ட்டில் நிறைய ரன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே நமக்கு இருந்து அவங்கள ஒரு கம்மி டார்கெட்டுக்கு நம்மளால் அவுட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா தே கேன் வெரி வெல் பி டாமினேட்டிங் த கேம். ஸோ அதனால் இன்ஸ்டெட் ஆஃப் டிக்ளேரிங் தே டிட் த ரைட் திங் டு டூ விச் இஸ் லெட் ஜோ ரூட் அண்ட் ஆர்ச்சர் பேட் அன்டில் தே கெட் அவுட். ஸோ அதனால் அடித்து ஆடினாங்க, அக்ரெசிவாக ஆடினாங்க. அதோட அப்சைடாக இன்றைக்கி ரன்ஸ் வந்துருச்சு, ஒரு எக்ஸ்ட்ரா 50 ரன். நான் நினச்சேன் அவனை அடித்தாடி ஒரு 280 285 அவங்களே அவுட் ஆகிடுவாங்கன்னு பார்த்தா நம்ம எக்ஸ்பெக்டேஷன்லாம் மிஞ்சி அடித்து 325 for 9. ஸ்டில் தேர் பேட்டிங். டே 1 ஸ்டெம்ஸ் முடிஞ்சிச்சு. இதில் 2 பேர் இன்னைக்கு ஹீரோ. ஒன்று முக்கியமான ஹீரோ ஜோ ரூட் ஃபார் இங்கிலாந்து. ஆஸ் ஆல்வேஸ் 13,000 ரன்ஸ் மேலே அடிச்சிருக்காரு. இஸ் த செகண்ட் ஹையஸ்ட் ரன் கெட்டர் இன் டெஸ்ட் கிரிக்கெட். இஸ் on his way to surpass Tendulkar in Test cricket if he plays for another 3 to 4 years. அவர் ஆடினார்னா என்னை பொறுத்தளவில் he will surpass the record of Sachin Tendulkar தான் எனக்கு தோணுது. இப்போ இருக்கிற ஃபார்முக்கு ஆஃப்டர் லாக்டவுன் பயங்கரமாக ஆடிட்டுருக்காரு. 2021 இந்த 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட 14 15 104 இயர்ஸில். ஸோ யோசிச்சு பாருங்கள், அதுவும் இன் இஸ் early 30s இந்த 35 வரைக்கும்.
ஸோ இஸ் இன் பயங்கரமான ஃபார்மில் இருக்கார். அண்ட் 2வது ஹீரோ மிச்சல் ஸ்டார்க் ஃபார் ஆஸ்திரேலியா. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கம்மின்ஸ், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஹேசல்வுட், ஸ்டார்க் நான் ஏன் இங்கே ராஜா அப்படின்றத மீண்டும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவருக்கு பெரிய லெவல் சப்போர்ட் இல்லை மற்ற பவுலர்ஸ் கிட்டேருந்து. நேசரும் போலாண்டும் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. பட் ஸ்டார்க் தனியாலாம் நின்று மிச்ச 6 விக்கெட்டையும் அவரே எடுத்து எஸ் ஷோன் வை இஸ் த கிரேட்டஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் இன் திஸ் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. கிரேட்டஸ்ட் ஆஸ்திரேலியன் பேசர் கூட இந்த ட்ரியோவில் என்னை பொறுத்தவரை ஸ்டார்க் தான். ஏன்னா கம்மின்ஸ், ஹேசல்வுட் எஸ் அவங்களும் பயங்கரமாக விக்கெட்ஸ் எடுப்பாங்க. பட் ஸ்டார்க் டே இன் டே அவுட் அதை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இன்ஜூர் ஆகாமல் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஆஸ்திரேலியாவோட இதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அப்படி இருந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்டார்க்கை பயங்கரம் இன்ஜூர்ட் ஆகி ஒரு டெஸ்ட் சீரீஸ்லாம் மிஸ் பண்ணி பார்த்தே ரொம்ப வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவர் ப்ராப்பராக ஆடிருக்காரு. ஸோ அவரோட 6 விக்கெட்ஸ் இஸ் த செகண்ட் ஹீரோ ஆஃப் திஸ் டே. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலாந்து இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. இஃப் தே கேன் கெட் another 20 or 25 runs and probably get that 350 மார்க் வந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆஸ்திரேலியா பேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பட் பிச்சு ரொம்ப பயங்கரமாக பவுலிங் ட்ராக்கு க்ரீன்லாம் சொல்ல முடியாது. பட் இட்ஸ் a decent track to bat on. நைட்டில் கொஞ்சம் போக போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ we will wait for tomorrow's play. அண்ட் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் முடிச்சக்கப்புறம் இந்த ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். தேங்க்யூ.